அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஆடுகளம் வந்து இது இல்லை. நல்ல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இப்போ அவருக்கு கொஞ்சம் டைமும் சரியாக இல்லை. ஆக்சுவலாக அவருடைய ஜாதகப்படி அவருடைய நேரம் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சிரமமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. அப்போ அவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது 2026 மார்ச்சுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2026 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அவர் இந்த தமிழ்நாட்டு ஆடுகளத்தில் வந்து மேஜரான ஒரு ரோல் வந்து கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமான முறையில் இருக்கும். ஸோ இந்த 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 இதுபடி பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் நேரம் வந்து சரியாக இல்லை. அவர் வந்து நின்றுக்கக்கூடாது. அவருடைய மைதானம் வந்து தமிழ்நாடு. ஸோ அவருடைய ஜாதகப்படி எப்படி இருக்குது, தமிழ்நாடு சம்பந்தமான அரசியலில் வந்து மேஜராக வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தமிழ்நாடு அளவில் வந்து 2026 வந்து ஒரு பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அவருக்கு இருக்கு. இந்த சனியினுடைய சஞ்சாரம் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு மத்திய அரசிலேயே ஒரு ஆட்டம் காணக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ இந்த நிலைமை 2026 மார்ச் வரைக்கும் இருக்கும். இப்போ என்னுடைய ஒரு விஷயம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு இந்த ஜோதிட ரீதியாக என்ன தோணுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவர் இதை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாஸ் லீடர், ஒரு பெரிய பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு 100% இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு நம்ம அங்கே போகும்போது இங்கே கான்சன்ட்ரேஷன் போயிடும். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மிக முக்கியமான நபர். ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய நிலையில் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதியிலையும் எந்த கட்சி வெற்றி பெற போகிறாங்க, குறிப்பாக எந்த வேட்பாளர் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிற நிலையில் நாம் வந்து ஆன்மீக ரீதியாக, அதாவது அவருடைய கட்டம் என்ன சொல்கிறது, அதே நேரத்தில் சோழி பிரசன்னம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் சேனலில் வெளியிட்டிருந்தோம். அந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் 100% உண்மையாகி இருக்கிறது. ஏன்னா திமுக கூட்டணி 39 தொகுதியில் வெற்றி பெறும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி மட்டும் நெக் மூமெண்ட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் சொன்னது போல தமிழகத்தில் திமுக 40க்கு 40 அடித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய அளவில் யார் ஜெயிக்க போகிறாங்க, என்டிஏவா ஐஎன்டிஏயா அப்படிங்கிற நிலையில் பார்க்கும்போது கூட என்டிஏவை பொறுத்த வரைக்கும் 300 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவாங்க. அமித்ஷா அவர்கள் சொல்வது போல, பாஜக தலைவர்கள் சொல்வது போல 350-400 தொகுதிகளுக்கு என்டிஏ செல்லாது அப்படிங்கிற தகவல்களையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுவும் உண்மையாகி இருக்கிறது. யாருன்னு பார்க்குறீங்களா? பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்களோடு அனலைஸ் பண்ணி தான் நம்ம வீடியோக்களை தேர்தலுக்கு முந்தைய நிலையில் வெளியிட்டிருந்தோம். அவர் சொன்ன கணிப்புகள் தற்போது துல்லியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசியல் களம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய என்டிஏ ஐஎன்டிஐஏ, மோடியுடைய எதிர்காலம், அண்ணாமலையுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்களை பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்களிடம் தொடர்ச்சியாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 39 தொகுதிகள் திமுக அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக தெரிவிச்சிருந்தீங்க. அதே போல் தான் தருமபுரி தொகுதி நெக் மூமெண்ட்னு சொல்லியிருந்தீங்க. அந்த நெக் மூமெண்ட்டும் திமுக பக்கம் சாய்ந்து விட்டது 40க்கு 40. இந்த தேர்தல் ரிசல்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ஒன்று தான். அதாவது என்ன அப்படின்னா, இதில் பர்சனலாக எந்த விதமான ஒரு இதுவும் நமக்கு இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ உதாரணமாக, இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இவர் ஜெயிக்கணும், ஓகே ரொம்ப சந்தோஷம், இவர் எனக்கு பிடிச்சிருக்கு, இவர் தோத்துட்டாரு அப்படி. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஒரு விஷயமா சொல்கிறதா இருந்தால், இந்த இதில் நிறைய பேருக்கு நம்ம பர்சனலாக இதில் கண்டஸ்டட் பண்ணி நிறைய பேருக்கு நம்ம பர்சனலாக ஜாதகம் பார்த்துருக்கோம். அதில் சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, சில பேர் தோத்தும் போயிருக்காங்க. சில தொகுதிகளில் எதிர்கட்சிகள் அந்த நிலையில் திமுக சர்க்கிள்லையும் பார்த்துக்கிறீங்க, அதே நேரத்தில் வந்து அதிமுக பாஜக எல்லா சர்க்கிள்லையுமே பார்த்துக்கிறீங்க. ஆனால் நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து ஒரு காமன் மேனாக தான் நாம் இருக்கோம். ஒவ்வொருத்தர் பார்வை வந்து மாறுபடுது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் இப்போ நம்ம இந்த தேர்தலுக்கான இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம 2016 பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 2016 கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கல்கியில் நம்ம வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 135 சீட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏடிஎம்கே ஜெயிச்சது. அப்போது அந்த நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்தவங்களாம் நம்மளை ரொம்ப திட்டினாங்க.
சேம் அதே மாதிரி 2019 அதே மாதிரி தான். 2 விஷயம் நாம் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து கண்டிப்பாக டிஎம்கே தான் இந்த லோக்சபா தேர்தலில் ஜெயிப்பாங்க, எடப்பாடி வந்து ஆட்சியை தக்க வச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது இதே மாதிரியான எதிர்முகாமில் இருக்கிறவங்க திட்டுறது. 2021 கண்டிப்பாக டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். 2017 அதுக்கான பேட்டி நம்ம கொடுத்துட்டோம். கண்டிப்பாக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆவார். ஏன்னா எல்லா ஜோதிடர்களும் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க அவர் ஜாதகத்தில் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஜாதகத்தில் இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஆட்சி அமைப்பார் 2021ன்னு சொல்லியிருந்தோம். சேம் இப்போ 2024 அதே தான். ஸோ நம்ம காமன் மேனாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை வந்து ஒரு நபர்கள் சார்ந்தோ அந்த மாதிரி இல்லை. நம்ம எல்லாருக்கும் பொதுவான மனிதராக தான் இருக்கும். ஒருத்தருடைய பார்வை, ஒருத்தர் நம்மளை பார்க்குற பார்வை வந்து மாறுபடுது. ஸோ இந்த கணக்கீடுகளை நம்ம வந்து பொறுத்தவரை 2-3 விஷயங்களை நாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஒவ்வொருத்தருடைய பேர் ராசி படி நாம் வந்து பார்த்தோம். சில பேருடைய ஜாதகம் நம்மள்ட்ட பர்சனலாகவே இருக்குது. ஸோ ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கலாம், இல்லை வந்து கட்சியில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், ஆளுநராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம். இவங்களுடைய பர்சனல் ஜாதகம் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் வந்து நம்ம பிரஷ்னமும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இறைவனுடைய கிருபை அப்படி இருக்கும்போது, ஆசைகள் அப்படி இருக்கிறதுனால இது மாதிரி நமக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதான் நம்ம வந்து என்னதான் வந்து இப்போது ஆன்மீக ரீதியாக அவருடைய கட்டங்கள் நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னாலும், அப்போ நம்ம வந்து இந்த வெற்றி யாருக்கு அப்படிங்கிற நிலையில் பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அதே நேரத்தில் நாம் சொல்லப்பட்ட தகவல் உண்மையாகும் போது எதிர் திசையில் இருக்கிறவங்க கூட சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இப்போ சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து தெரியும் நமக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் தோந்து விடுவார், திமுக ராஜ்குமார் கணபதி அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு கமெண்ட்ஸ் அவங்களுக்கு எதிராகவே வந்துச்சு. நாமளே கூட பார்த்தோம், அப்போது சொல்லப்பட்ட தகவல் உண்மையாகுமா அப்படின்னு. ஆனால் ரிசல்ட் வரும்போது தான் சொன்ன தகவல் அங்கே உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. சரி, இப்போது கோவைக்கே நம்ம சொல்லலாம். கோவையில் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைவதற்கு என்ன காரணம் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முந்தைய நிலையிலையும் பரவலாக அண்ணாமலை வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் எல்லாமே முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு எக்ஸிட் போல் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிட் போலுமே வந்து அண்ணாமலை கோவையில் வெற்றி அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து முற்றிலுமாக மாறுபட்டிருக்கிறது. இது என்ன காரணமாக இருக்கும்? அதாவது ரொம்ப ஓப்பனாக சில விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஆடுகளம் வந்து இது இல்லை. முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இப்போ அவருக்கு கொஞ்சம் டைமும் சரியாக இல்லை. ஆக்சுவலாக அவருடைய ஜாதகப்படி அவருடைய நேரம் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சிரமமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. அதாவது 2020 டிசம்பரில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அவருக்கு பிரச்சனை. அதான் நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம்னு சொல்கிறோம். ஸோ 2020 டிசம்பரில் ஆரம்பித்து 2026 மார்ச் வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் டைம் சரியாக இல்லை. அப்போ அவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது 2026 மார்ச்சுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று, அவருடைய ஆடுகளம் இது இல்லை. அவருடைய ஆடுகளம் வந்து தமிழ்நாடு. ஸோ 2026 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அவர் இந்த தமிழ்நாட்டு ஆடுகளத்தில் வந்து மேஜரான ஒரு ரோல் வந்து கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமான முறையில் இருக்கும். ஸோ இந்த 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 இதுபடி பார்க்கும்போது அவருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து சரியாக இல்லை. அவர் வந்து நின்றுக்கக்கூடாது. அதுதான் நம்ம பர்சனலாக நாம் வந்து சொல்லக்கூடிய. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த எம்பி தேர்தலில் நின்றதே ஒரு தவறான ஒரு முடிவு. அந்த தவறான முடிவு தான் அவருடைய தோல்விக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறீங்க. அவருடைய மைதானம் வந்து இது இல்லை. அவருடைய மைதானம் வந்து தமிழ்நாடு. ஸோ அவருடைய ஜாதகப்படி எப்படி இருக்குது, தமிழ்நாடு சம்பந்தமான அரசியலில் வந்து மேஜராக வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தமிழ்நாடு அளவில் வந்து 2026 வந்து ஒரு பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அவருக்கு இருக்குது. இப்போ நீங்கள் 2026 அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் மிக ஒரு பெரிய அளவில் வருவாங்க.
அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார். ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிறத பதிவு பண்ணுறீங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலில் தமிழகத்திலையும் எண்ணிக்கையை ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையை பெறணும் அப்படிங்கிற நிலையில் தான் அஜெண்டா அமைச்சு வேலையே செய்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், தமிழகத்துக்கு எத்தனை முறை விசிட் பண்ணாங்க, தொடர்ச்சியாக விசிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை ரோட் ஷோ, பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாங்க. என்ன காரணம் அப்படின்னா எப்படியாவது இங்கே ஒரு சில இடங்களாவது வெற்றி பெறணும் அப்படின்னு. ஆனால் தமிழகத்தில் பாஜக வளர்ந்திருக்கிறது. ஏன்னா 10% அப்படிங்கிற இலக்கத்தை வாக்கு சதவீதத்தை எட்டி பிடித்திருக்கிறது. ஆனாலும் தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வி தான் முக்கியமானது. அப்போ அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாஜக இங்கே வெற்றியே பெறல, 0 அப்படிங்கிற நிலையில இருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் பதவிக்கு நீங்க ஏற்கனவே 2026 மார்ச் வரைக்கும் சொல்லிக்கிறீங்க, அதன் பிறகு அவருக்கு டைம் நல்லா இருக்கும். தலைவர் பதவிக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை இப்போ நீங்கள் கேட்டதோடு சேர்த்து சில அரசியல் சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம். எப்போதுமே சனி பகவானுடைய அதாவது நம்ம ஒரு அரசு அதிகாரம் ஆட்சி அப்படின்னு வரும்போது நவக்கிரகங்களில் 3 கிரகங்களை முக்கியமாக எடுத்துக்கணும். ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய், இன்னொன்று சனி. இந்த 3 கிரகங்கள் பலமாக இருக்கும்போது குருவினுடைய ஒரு பார்வையோ அல்லது குருவினுடைய ஒரு பலமோ ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அரசியலில் ஜெயிக்க முடியும். இல்லை ஒரு அரசியலில் ஓரளவுக்கு ஒரு பேர் வாங்கிறதாவது முடியும். இப்போ நாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சனியினுடைய சஞ்சாரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இந்த சனியினுடைய சஞ்சாரம் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு மத்திய அரசிலேயே ஒரு ஆட்டம் காணக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ இந்த நிலைமை 2026 மார்ச் வரைக்கும் இருக்கும். இப்போ என்னுடைய ஒரு விஷயம் ஒரு மனசுக்குள்ளே இந்த ஜோதிட ரீதியாக என்ன தோணுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2026 மீண்டும் லோக்சபாக்கு எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. 2026? ஆமாம். அப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மத்தியில் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆட்சி கவிழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம். அதாவது எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, இப்போ உதாரணமாக இப்போ பிஜேபி நமக்கு நிறைய சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எதிர்க்கு அந்த ஐஎன்டிஏ கூட்டணி அவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இதானாலும் சரி, எது எப்படி ஆனாலும் இந்த 2026 சனிப்பெயர்ச்சி நமக்கு இருக்குது. அந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு கும்பத்திலேருந்து ஒரு மீனத்துக்கு போகும்போது அப்போ ஒரு எலெக்ஷனை நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் நம்ம மறுபடியும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அரசியல் சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்திரம் இல்லாமல் தான் இருக்குது. அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த 2 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு ஸ்திரமான ஒரு நிலை, இப்போ தலைவர் பதவி கூட தொடருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, என்னை பொறுத்தவரை அவருடைய பதவியை எடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய பர்சனல் ஜாதகப்படி போராட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். உதாரணமாக இப்போ டே டு டே லைஃப்பில் இவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இது பண்ணுறது, கூட இருக்கிறவங்களே இவருக்கு கொஞ்சம் பண்ணுறது, அதுதான் நம்ம அந்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தோம். ஏன்னா அவர் நிறைய பேர் கூட அவரை மாதிரி தெளிவாலாம் பேசணுமா, அதெல்லாம் அதாவது என்னென்னா நம்ம சொன்ன ஒரு கருத்தை எல்லோரும் பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஜோசியருக்கு அழகு என்ன அப்படின்னா, நீங்கள் பர்சனலாக கலந்து நாம் ஒருத்தருக்கு ஜாதகம் எப்போதுமே பார்க்கக்கூடாது. அதில் என்ன இருக்கோ அதுதான் நாம் சொல்லணும். தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன ஒரு பார்வை இருந்தாலும் அதை கடந்து இங்கே கட்டம் என்ன சொல்கிறது, நியூமராலஜி என்ன சொல்லுது, அதை 100% நம்ம எடுத்து சொல்லணும். அதுதானே இப்போ ஒரு தொழிலில் ஒரு நேர்மைங்கிறது அதுதான். அப்போ நம்ம அவர்கிட்ட அதான் சொல்லணும். அவருக்கு கூட அவர் உடன் இருப்பவர்களை அவர் சரியாக ரொம்ப நம்பிட்டாரு, அவங்க சரியாக வேலை செய்யலை. அப்புறம் இவர் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்முகாமில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறது, இந்த மாதிரியான போராட்டங்கள் அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்துக்கு இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். அண்ணாமலை அவர்களுக்கு 2026 மார்ச் வரைக்கும் நேரம் சுமாராக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ராஜ்யசபா எம்பி ஆகி மத்தியில் அமைச்சராக போகிறார், மோடியுடைய மினிஸ்டர் அவையில் ஒரு அமைச்சராக அவர் இடம்பெற போகிறார் அப்படிங்கிற செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, நான் பர்சனலாக அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம ரீல் ஒன் வாய்ஸ் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, அவருடைய களம் என்பது தமிழ்நாடு தான்.
அவர் இதை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாஸ் லீடர், ஒரு பெரிய பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு 100% இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு நம்ம அங்கே போகும்போது இங்கே கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஸோ அதனால் அவருக்கான களம், அவருக்கான பதவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பதவி 2026 அவர் பெறுவார். அப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழக அரசியல் களத்தில் இப்போது அவருடைய பயணம் எப்படி சென்றுட்டு இருக்கோ அதே போல் திராவிட கட்சிகளுக்கு எதிராக, திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்தால் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக, தற்போதைய நிலையில் இருப்பதை விட மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுப்பார். 100% எடுப்பார். அதில் சந்தேகம் வேண்டாம்.